இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்கிறது, இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம். அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க. இதில் இந்த ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே ஒழிய எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுற நீங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டலையே. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கான திட்டமிட்டேன், வர முடியாது, வந்தவொடனே வாரேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வேறு நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சிட்டு இல்லை. தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கிற காவலருக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ என் வீட்டில் போய் ஏன் ஓட்டுற? சேட்டை தானே. நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார். அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் இது பண்ண நான் தான் வருவேன்ல. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரித்ததுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராமல் போயிடுவேன்னா இவ்வளோ பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடிக்கிற கோலைகளா? இல்லை என்ன? நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள்? இதனால் நான் அசிங்கப்பட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அசிங்கப்படுறீங்களா? இதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போகிறேன்? நான் இங்கே தான் இருக்கேன், வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? இப்போ என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்பேன், நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன், அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமாக இதே நாடகமா? என்னது இதில் என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புகிறது என்ன செய்ய நினைக்கிது சொல்லுங்கள். நான் திருப்பி நீங்கள் முதல்ல விசாரித்த அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? இதில் என்ன இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதும் செய்ய முடியாது. நீங்கள் சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனோ, இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. ஒன்றால் முடிஞ்சதை பாரு. குறிப்பாக இந்த காலமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒன்றும் வழக்கு இல்லைங்க. வழக்கை நான் தான் போட்டேன். போயிருங்க. வழக்கு இல்லை. அது சும்மா அவ்வப்போது அவதூறாக ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க. குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை கூட்டி நிறுத்திடுவாங்க. இப்போ பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒன்றும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்கே இருந்த ஒரு மகான் அவர் இவரை இதில் இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகு தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, இது பண்ணுறது. என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போகிறேன். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க. நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு. நான் வருவேன். அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும், நான் இங்கே தானே இருப்பேன். இப்போ என்ன அவசரம்னு சொல்லு. அவசரமாக நீ வந்ததுன்னு வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணிக்க.